உயிரிழபடை, ஒற்றளபடை ஆகிய 2ம் அளபெடை அப்படின்ற தலைப்பு கீழ வரும். அளபெடைனா என்ன? அளபு எடுத்தல். அதாவது ஒரு எழுத்து தன்னுடைய ஓசையை விட அதிகமாக ஓசை கொண்டு ஒலித்தலை தான் நம்ம அளபெடுத்தல் அப்படின்னு சொல்றோம். அளபெடுத்தல்னா நீண்டு ஒலித்தல்னு அர்த்தம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்கிறோம். நெடில் எழுத்துக்கள் ஏற்கனவே அந்த வார்த்தையில இருக்கும். அந்த நெட்டெழுத்துக்கள் மேலும் நீண்டு ஒலிப்பதற்காக தன்னுடைய ஓசையிலிருந்து நீண்டு ஒலிக்கும். இதைதான் நம்ம என்ன சொல்றோம்? செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா இங்க பாருங்க, ஓதல் வேண்டும். ஓதல் என்பது ஏற்கனவே ஒரு வார்த்தை இல்லையா? ஓதல் என்றால் படித்தல், சொல்லுதல். இந்த ஓதல்ன்றது ஓ ஏற்கனவே நெட்டெழுத்து அங்க இருக்குது. அது பக்கத்துல திரும்பி ஒரு ஓ போட்டு அது நீண்டு ஒலிக்குது. இதை நம்ம என்ன சொல்றோம்? செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து உறார் குறு நோய் அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உரா அப்படின்றது ஏற்கனவே இருக்கு அங்க. இந்த ஆ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ந்து அதனுடைய ஓசையை அதிகப்படுத்துது. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம்? செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து நல்ல படாபறை அப்படின்னு இருக்கு. இதுல படா படா அப்படின்றது ஏற்கனவே அதுல இருக்கு. ஆ இப்ப கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஓசை அதிகப்படுத்துது. இதை நம்ம என்ன சொல்றோம்? செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். இன்னிசை அளபெடைனா செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை எனப்படும். இதுல குறில் எழுத்து தான் அங்க சொல்லுல இருக்கும். அந்த குற்றெழுத்து நெடிலாகி அளபெடுக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்? இன்னிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். இப்ப கெடுப்பதும் இதுல பாத்தீங்கன்னா கெடுப்பது ஏற்கனவே அங்க இருக்குது. அந்த தூ குற்றெழுத்து அங்க இருக்குது. அது நெடிலா மாறுது. இந்த மாதிரி ஏற்கனவே குற்றெழுத்து இருந்து அந்த குற்றெழுத்து நெட்டெழுத்தா மாறுதலை நம்ம என்ன சொல்றோம்? இன்னிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? அங்க ஏற்கனவே நெடில் எழுத்து இருக்கும். அந்த நெடில் எழுத்து மேலும் நீண்டு ஒலிப்பதை நம்ம செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க குற்றெழுத்து ஏற்கனவே அங்க இருக்கும். அந்த குற்றெழுத்து நெட்டு எழுத்தா நீண்டு ஒலிப்பதை நம்ம இன்னிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பதை சொல்லிசை அளபெடை அப்படின்னு சொல்றோம். உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன். பாருங்க, இதுல உரநசை ஐல முடியுது. ஆனா அளபெடுப்பது பாத்தீங்கன்னா ஈல அளபெடுக்குது. ஏன் ஈல அளபெடுக்குது அப்படின்னா அது எச்ச சொல்லாக மாற்றுவதற்காக ஈ அங்க வந்திருக்குது. நமக்கு தெரியும் ஈ என்பது வினையெச்ச விகுதி. அப்போ உரநசை ஈ என்பது சொல்லிசை அளபெடை. அடுத்து ஒற்றையிலபடை. ஒற்றெழுத்து நீண்டு ஒலிச்சா அத ஒற்றையிலபடை அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. சார் அப்ப 18 எழுத்து ஒற்றை எழுத்து இருக்கு. அந்த 18 எழுத்தும் அளபெடுக்குமா அப்படின்னு கேட்டா 18 எழுத்துக்களும் அளபெடுக்காது. இங்கே தரப்பட்டு இருக்கிற 10 எழுத்துக்கள் மட்டும்தான் அளபெடுக்கும். அது கூட சேர்த்து அக்கு. அதுவும் 11 எழுத்து ஒற்றையிலபடையில வரும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி ஆகிய மூவகை மொழிகள் உள்ளன. இதுல முதல்ல பார்த்தோம்னா தனிமொழி. ஒரே ஒரு சொல் தனித்து பொருள் தந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? தனிமொழி அப்படின்றோம். அடுத்து தொடர்மொழி. தொடர்மொழி என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஒரே பொருளை தரும். அதை நம்ம என்ன சொல்றோம்? தொடர்மொழி அப்படின்றோம். இப்ப கண்ணன் வந்தான், மலர் வீட்டிற்கு சென்றால், இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்மொழி. அடுத்து பொதுமொழி. இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தரும். பிரித்து பார்த்தா வேற ஒரு பொருள் தரும். அதை நம்ம என்ன சொல்றோம்? பொதுமொழி அப்படின்றோம். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா 8. 8 என்பது ஒரு நம்பர் உங்களுக்கு தெரியும். அதே போல வேங்கை. வேங்கை என்பது ஒரு மரம். இதே பிரித்து பார்த்தோம்னா இப்ப 8 நம்ம பிரிச்சோம்னா எல்2 அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கு என்ன பொருள்னா எல்லை சாப்பிடு, எல்லை உண் அப்படின்னு பொருள் ஆகும். அதே போல வேங்கைய வேம் கை அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது வேகின்ற கை அப்படின்னு நம்ம இதை பிரிச்சு பார்க்கும்போது வேற ஒரு பொருளை தருகிறது. அப்போ இவற்றை நம்ம சொல்றோம்? பொதுமொழி அப்படின்னு சொல்றோம். பகுபதம் என்பது பகுத்தல் என்றால் பிரித்தல், பதம் என்றால் சொல். அப்போ சொல்லை பிரித்தல் என்பது பகுபதம் ஆகும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 பகுபத உறுப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் ஒரு சொல்ல இருக்கிற 3 முக்கியமான உறுப்புகள் எதுன்னு பார்த்தோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை. இது 3 பொருள் தரக்கூடிய பகுபத உறுப்புகள். இப்ப இந்த 6 பகுபத உறுப்புகளையும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல பகுதி. பகுதி என்பது ஒரு சொல்லின் முதலில் வருவது பகுதி. அதனால நம்ம இதெல்லாம் சொல்லலாம் முதல்நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி விகுதி பெறாத ஏவல் வினையா இருக்கும். இப்ப வா, போ, பாடு அப்படின்னு நம்ம ஒரு செயலை செய்ய சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா அது பகுதி. அடுத்து விகுதி. பகுதி ஒரு சொல்லோட முதல் கடைசியா இருக்கிறது விகுதி. இது பாத்தீங்கன்னா ஒரு சொல்லோட திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா கொடுத்தான். இதை எப்படி பிரிக்கலாம்னா கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இதுல இந்த கடைசியில வர ஆண் என்பது ஆண்பாலை குறிக்கிறது. முக்காலங்களையும் உணர்த்தக்கூடிய ஒரு இடைநிலை தான் நம்ம என்ன சொல்றோம்? கால இடைநிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா செய்தான். இதுல பாத்தீங்கன்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் சொல்றோம். இதுல இத்து என்பது இறந்த கால இடைநிலையை குறிக்கிறது. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது சந்தி. இந்த சந்தி எங்க வரும்னு பார்த்தோம்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வருவதுதான்
பெரும்பாலும் சந்தியா இருக்கும். உணர்ச்சியின் போது ஏற்படுகின்ற விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகியவற்றில் தோன்றல்ல வர்றத மட்டும் நம்ம சந்தின்னு சொல்றோம். திரிதல்லையும் கெடுதல்லையும் வர்றத விகாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா அசைத்தான். இதுல பாத்தீங்கன்னா அசை கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இதுல நடுவுல வர்றது இந்த இத்து ஆண் அப்படின்றது இத்து இடைநிலை. அதுக்கு முன்னால இருக்கிற இத்து பாத்தீங்கன்னா சந்தி. பகுபத உறுப்பு இலக்கணங்கள் மொத்தம் 6 தான் நம்ம இது வரைக்கும் சொல்லி இருக்கிறோம். ஆனா 7வதா ஒண்ணு இருக்குது. அது எழுத்து பேரு. இப்ப எடுத்துக்காட்டா பாடுதி. இத நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இதுல பாடு என்பது பகுதி, ஈ என்பது விகுதி, இத்து என்பது இடைநிலை கிடையாது. இங்க இது எழுத்து பேரு. அடுத்து சாரியை பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இப்ப பார்த்தனன் அதுல பாத்தீங்கன்னா பார் கூட்டல் இத்து கூட்டல் அன். இப்ப இத்து உங்களுக்கு தெரியும். இது காலத்தை உணர்த்துகிற ஒரு இடைநிலை. இந்த அன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இதுதான் சாரியை. சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தருகுவேன். இதுல பாத்தீங்கன்னா தா அல்லது தரு, கு, இவ் கூட்டல் ஏன் அப்படின்னு முடிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா கு என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்குது. ஆனா இது என்ன கிடையாது, இப்போ சந்தி கிடையாது. சந்தி என்பது ஒற்றையெழுத்தா தான் வரும். இப்போ ஒற்றையெழுத்து வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்தான கூ வந்ததால இதை நம்ம என்ன சொல்றோம், சாரியை அப்படின்னு. இந்த இடத்துல சாரியை தான் அது. அடுத்து விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், விகாரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், விகாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்கிட்டா நின்றான். இதுல பாத்தீங்கன்னா நில் இல்லு இன்ன மாறி இருக்கு, இற்று கூட்டல் ஆண். இதுல பாத்தீங்கன்னா நில்ல இருக்கிற இல்லுதான் என்னவா மாறி இருக்கு, இன்னா மாறி இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம், விகாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்கிட்டா கண்டான். இதுல கான் என்பதுதான் சரியான ஒரு வந்திருக்க வேண்டியது. ஆனா அது திரிந்து கண் அப்படின்னு மாறி இருக்கு இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம், விகாரம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இந்த டேபிள்ல நல்லா குறிச்சு வச்சுங்க, கிளீனா படிச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். வல்லினம் மிகும் இடங்கள். ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டா தீ என்பது ஓர் எழுத்து. தீப்பந்தம், பூப்பந்து, ஈக்கள். அடுத்து அ, இ, ஏ ஆகிய சுட்டு எழுத்துக்களுக்கு அடுத்து வல்லினமானது மிகும். அப்பையன், இச்செய்தி, எப்பக்கம். அடுத்து அந்த, இந்த, எந்த ஆகிய சொற்களுக்கு அடுத்து வல்லினமானது மிகும். அந்த பையன், இந்த பக்கம், எந்த பகுதி. அடுத்து அதே போல அதற்கு, இதற்கு, எதற்கு ஆகிய சொற்களுக்கு அடுத்தும் வல்லினமானது மிகும். அதற்குத்தான் சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். அடுத்து வல்லினமானது தனி குறில் அடுத்த ஆ நெடில் வரும்போது வல்லினமானது மிகும். 2 எழுத்து தான் இருக்கும். முதல் எழுத்து தனி குறிலாவும் 2வது எழுத்து ஆ நெடிலாவும் இருந்தா அங்கேயும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டா கனா கண்டேன், பலாப்பழம், நிலாச்சோறு இல்லைங்களா? அதே போல ஈரெழுத்துல பாத்தீங்கன்னா இனி, தனி, என, ஆக ஆகிய சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும். இப்ப எடுத்துக்காட்டா இனி காண்போம், தனி சிறப்பு, என கொள்வோம், ஆகச் சிறந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா ஈரெழுத்துல சால, தவ, தட, குழ ஆகியவற்றின் பின் வல்லினமானது மிகும். சாலச் சிறந்தது, தவத்திரு. அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினமானது மிகும். எல்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின்னாலையும் ஆகாரத்துலதான் முடியும். பாடா பாட்டு, சொல்லா செய்தி. அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகையின் பின்னாலும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டா சிட்டுக்குருவி, வண்ணத்து பூச்சி, மார்கழி திங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அகர, இகர மற்றும் உகர வினையெச்சங்களுக்கு பின் வல்லினமானது மிகும். எடுத்துக்காட்டா வரச் சொன்னேன், வேண்டி சென்றான், கேட்டுக்கொண்டான் இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகைக்கு பின்னால் வல்லினம் மிகும். இப்போ புலித்தோல், ரோட்டுக்கடை, காட்டுக்குதிரை, நெருப்பு கோழி, மாலை கண். இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 2 பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு புதிய பெயர் சொல்லை உருவாக்கும். அந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா நடுவுல வல்லினம் மிகும். அடுத்து எங்க வல்லினம் மிகும்னு பாத்தீங்கன்னா ஓமை மற்றும் உருவகம் ஆகிய தொடர்களில் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, விழித்திரை, தாமரை பாதம் இல்லைங்களா? வல்லினம் மிகும் இடங்களை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வல்லினம் மிகா இடங்களை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வல்லினம் மிகா இடத்துக்கு நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வல்லினம் மிகும் இடங்களை பாத்தீங்கன்னா வினையெச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஆனா பெயரெச்சங்களுக்கு பின்னால் வல்லினம் மிகாது. 9ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துல நம்ம அடுத்து பார்க்க போற தலைப்பு யாப்பு இலக்கணம். யாப்பு என்றால் செய்யுள்னு அர்த்தம். அப்போ செய்யுள் இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம்.
யாப்பின் உறுப்புக்கள், அதாவது செய்யுளின் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய 6ம் யாப்பின் உறுப்புகள். எழுத்துனா உங்களுக்கு தெரியும். குறில், நெடில், ஒற்று ஆகிய 3 வகையில எழுத்துக்கள் இருக்கு. அடுத்து அசை. ஓரெழுத்தோ, 2 எழுத்தோ சேர்ந்து நிற்பத நம்ம அசை அப்படின்னு சொல்றோம். இது வந்து நேரசை, நிறையசைன்னு 2 வகைப்படுது. முதல்ல நேரசை. குறில் எழுத்து, அது கூட ஒற்று எழுத்து. அப்புறம் நெடில் எழுத்து, அப்புறம் நெடில் எழுத்து கூட ஒற்று எழுத்து. இந்த 4ம் சேர்ந்தது நேரசை. அடுத்து நிறையசை. நிறையசைன்னா என்னது? 2 குறில் எழுத்துக்கள் சேர்ந்திருப்பது. அடுத்து அந்த 2 குறிலோட ஒரு ஒற்று எழுத்து சேர்ந்திருப்பது. அடுத்து ஒரு குறில், ஒரு நெடில் எழுத்து சேர்ந்திருப்பது. அப்புறம் அது கூட ஒரு ஒற்று எழுத்து சேர்ந்திருப்பது நம்ம நிறையசை அப்படின்னு சொல்றோம். யாப்பிலக்கணத்துல அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு சீர். 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை தான் நம்ம சீர் அப்படின்னு சொல்றோம். நம்ம வார்த்தைன்னு சொல்றோம் இல்லைங்களா? சீர் என்றால் நம்ம வார்த்தை அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். இந்த சீர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர்கள். வெண்பாவின் இறுதியில் நேர் என்பதோடு உகரமும் சேர்ந்து முடிவது உண்டு. அதை நம்ம என்ன சொல்றோம்? நேர்புன்றோம். அதே போல நிறையோடு உகரம் சேர்ந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? நிறைவு அப்படின்னு சொல்றோம். ஈரசை சீர்களுக்கு ஏர்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்றும் வேறு பெயர்கள் இருக்குது. முதல்ல ஓரசை சீர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேரசை, நிறையசை அப்படின்னு பார்த்தோம். இதுக்கான வாய்ப்பாடு நேரசைய நம்ம நாள் அப்படின்ற வாய்ப்பாடு மூலியமா சொல்றோம். நிறையசைய மலர் அப்படின்னு சொல்றோம். நேர்பு அதாவது நேரசையோட ஒரு உகரம் சேர்ந்து நேர்பு ஆகும். அத நம்ம என்ன சொல்றோம்? காசு அப்படின்னு சொல்றோம். நிறைவு வந்து பிறப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த நேர்பும் நிறைவும் எங்க வரும்னா, வெண்பாவுல இறுதி சீரா மட்டும் இது வரும். அடுத்து ஈரசை சீர். இது 1 மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டா, மீதி இதுக்கு பின்னால வர்றது எல்லாமே ஈஸி. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலும், நேர் நிறை கூவிலும். இதுக்கு பக்கத்துல பின்னால 3வதா நேர் நேர் நேர்ன்னு போட்டீங்கன்னா, அது என்ன ஆயிடும்னா, தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படின்னு மாறிடும். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலும், நேர் நிறை நேர் கூவிலும். இப்ப இந்த நேரு கடைசியில இருக்கிற நேர் அசைய பூரா எடுத்துட்டு, அப்படியே நிறை போட்டோம்னா, அது என்ன ஆயிடும்னா கனிச்சீரா மாறிடும். அப்ப தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி அப்படின்னு சொல்லுவோம். காய்ச்சீர்களை வெண்சீர்கள் என்றும் அழைப்பது உண்டு. இங்க பாருங்க கரெக்டா இருக்குங்களா? கனிச்சீர். நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. இவ்வளவுதாங்க. நீங்க 1 மட்டும் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அது கூட கடைசியில 3வது அசையா நேர் சேர்த்தோம்னா, அது வந்து காய்ச்சீராகும். நிறை சேர்த்தோம்னா கனிச்சீராகவும் மாறிடும். யாப்பிலக்கணத்துல அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு அடி. இப்போ எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்தால் அசையா மாறுது. அசைகள் ஒன்றாக சேர்ந்தால் சீராக மாறுது. சீர்கள் ஒன்றாக சேரும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்? அடி அப்படின்னு சொல்றோம். சென்டென்ஸ்ன்னு சொல்லுவீங்களா இங்கிலீஷ்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த அடி பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. குரலடினா 2 சீர்களை கொண்டது. சிந்தடினா 3 சீர்களை கொண்டது. அளவடினா 4 சீர்கள். 5 சீர்களை கொண்டது நெடிலடி. 6 சீர்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி. அடுத்து தொடை. தொடைன்னா தொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது அடிகள்லயோ சீர்கள்லயோ எழுத்துக்கள் ஒன்றி வருமாறு தொடுப்பது தான் நம்ம என்ன சொல்றோம்? தொடை அப்படின்னு சொல்றோம். முதல் எழுத்து ஒன்றி வருமாறு தொடுப்பது மோனை தொடை அப்படின்னு சொல்றோம். 2வது எழுத்து ஒன்றி வருமாறு தொடுப்பது வந்து எதுகை தொடை அப்படின்னு சொல்றோம். இறுதி எழுத்து ஒரு சீரோட இறுதி எழுத்து ஒன்றி வருமாறு தொடுப்பது ஏய்பு தொடை. இதை பத்தி 10ஆம் வகுப்புல நிறைய எலாபரேட்டா பார்த்திருக்கிறோம். நம்மளும் வீடியோ போட்டிருக்கிறோம். இவ்வளவுதாங்க 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல அனைத்து இயல்கள்ல இருக்கிற இலக்கண பகுதிகளின் தொகுப்பு. நம்ம உங்களுக்காக வீடியோவை கஷ்டப்பட்டு மேக் பண்ணி எடுத்துட்டு வந்து தரோம். நீங்க பதிலுக்கு எங்களுக்கு செய்யற நன்றி என்னன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் அறிவுமதி அகாடமியை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.